ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கிறிஸ்மஸ் சீசனு க்ளோஸாக போயிட்டுருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன், ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ளம் கேக் ரெசிபி நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எவ்ரி டைம் நான் அந்த கேக்கு கொடுக்கக்குள்ள இது எப்படி செய்கிறீங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு. அதனால எவ்ரி இயர் நான் வந்து இந்த ப்ளம் கேக் செய்கிற குவான்டிட்டியை எவ்ரி இயர் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ என்னென்ன இதுக்கு வேணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். அப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு 1.1 kg பிளஸ் ஒரு 300 கிராம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ மைதா, இந்த மைதால வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா சலிச்சு வச்சிருக்கிறேன். நல்லா எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகுறதுக்காக. 4 eggs ஆவரேஜா பாத்தீங்கன்னா இது 200 கிராம்ஸ் வெய் வரும். அது நீங்க எவ்வளவு மைதா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்கை வெய் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் 200 கிராம்ஸ் ஆஃப் பட்டர். நான் சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம் சால்டட் ஆர் அன்சால்டட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை அன்சால்டட் பட்டர் போட்டா டு என்ஹான்ஸ் த டேஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகர் எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்தது 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர். அந்த சுகரை வந்து நான் நல்லா மிக்சியில வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ட்ரை கிரேப்ஸ் மட்டும், சோப் ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம 200 கிராம்ஸ்க்கு பதிலாக ஒரு 300 ஆர் 350 கிராம்ஸ் போட்டீங்கன்னா அந்த கேக் கட் பண்ணக்குள்ள மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நமக்கு இருக்கும். இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து செரிஸ், ட்ரை கிரேப்ஸ் அண்ட் கேஷ்யூஸ். ஏன்னா அது வந்து அந்த கலர் அட்ராக்டிவா இருக்குன்றதுனால நீங்க டுட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது எப்படி நான் இதை சோக் பண்ணியிருக்கேன்னா, இது 3 monthsக்கு முன்னாடியே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு லேசா ரின்ஸ் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு காய வச்சுட்டு அதை வந்து இந்த ரம்ல போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து நியர்லி 3 months ஓல்டு. நீங்க அதை 6 monthsக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், 2 months முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், 1 month முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா என்ன, லாங்கர் வி சோக் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். அதோட ஷெல்ஃப் லைஃபும் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ இது செஞ்சுட்டு மீந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து கூட வச்சுட்டு எனி டைம் நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கேரமலைஸ்டு சுகர். இது வந்து நான் இது கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக இதை தண்ணியில வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இது ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணணும். அடுத்தது இந்த வெண்ணிலா எசன்ஸ். இது வந்து நான் வந்து இந்த குவான்டிட்டிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலான்னு இருக்கிறேன். இது நம்மளோட விருப்பம் தான். நீங்க என்ன வெண்ணிலா எசன்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். டார்க் கலரும் இருக்குது, கலர்லெஸ்ஸும் இருக்குது. இது இவ்வளவுதான் மெயின் இன்கிரீடியன்ட். ரெடியா வந்து நான் வந்து ட்ரேயும் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் பேக் பண்றதுக்கு. இதுதான். இப்போ இது வந்து ஸ்டெப் 1 என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்றதை பார்த்தாச்சு. ஸ்டெப் 2 வந்து நம்ம எப்படி எல்லாத்தையும் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போறோம், அதுதான். இப்போ வந்து கேக்கு இந்த பட்டரையும் இந்த பவுடர் சுகரையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து வேற என்னென்ன அதில் மிக்ஸ் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். நான் அந்த எடுத்து வச்சிருக்க 200 கிராம் பட்டரையும் பவுடர் சுகரையும் நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி 4 eggs அண்ட் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், அதையும் நல்லா பீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சுகரும் பட்டரையும் வந்து நல்லா பேல் எல்லோவில் ரொம்ப லைட்டாக இருக்கணும். அது நமக்கு தெரியும், டென்ஸாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கிங்க. ரொம்ப லைட்டாக இருக்கணும். இது வந்து எக்கும் வெனிலா எசன்ஸும். இப்போது கிராஜுவலாக ஒரு இன்க்ரீடியன்ட், ஃபஸ்ட்டு மைதா, கொஞ்சம் எக் மாற்றி இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறோம். இதுவும் நம்ம ஒரு போர்ஷனாக ஆட் பண்ணிட்டா பெட்டர். ஃபைனலாக நம்ம இதை ஆட் பண்ணுறோம், கேரமலைஸ்டு சுகரை. கொஞ்சம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். எனக்கு கட்டியாக இருக்கே நம்ம நினைக்க வேணாம். பேக் பண்ணுறதுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லைட் ப்ரௌனாக இருக்கும். இது ஒன்ஸ் குக் பண்ணி வர்றப்போ உங்களுக்கு நிச்சயமாக அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும். ட்ரேக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எப்போவுமே ஹாஃப் குவான்டிட்டி தான் ஃபில் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நல்லா அது ரைஸ் ஆகி வரும் கேக்.
இப்போ நல்லா எல்லா கேக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை வந்து நான் 3 ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரேயில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அவனை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 100 டிகிரி செல்சியஸில். ஒரு 50 மினிட்ஸில் அது குக் ஆகணும். ஆனாலும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு குத்தி ஃபோக்கில் குத்தி பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் வெந்திருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கும். இந்த ஃப்ரூட் சோக் பண்ணக்குள்ள நான் ஒரு டிப்ஸு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதில் நாட் ஓன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இதில் கேக் சீடு போட்டிருக்கேன், அப்புறம் ஜாதிக்காய் பவுடர் போட்டிருக்கேன், பட்டை சின்னமன் பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ரொம்பவும் போட்டுறக்கூடாது. ஆரஞ்சு பீல் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்கு நமக்கு கொடுக்கறதுக்காக, மோரோவர் நல்ல டைஜஷனுக்கும் நல்லது. இதெல்லாம் நான் அந்த ரம்மில் சோப் பண்ணப்போய் நான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ போய் நான் அவனில் வச்சுட்டு குக் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். அவன்லேருந்து எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் கூல் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டீமோல்ட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே சிம்பிள் மெத்தடில் இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் நீங்களாம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.